என் அன்பு பிள்ளையே, இன்று இந்த கருப்பனின் வாக்கினை நீ கேட்பாயானால் நிச்சயமாக உன் அப்பன் உன் வாழ்க்கையில் நடத்தி காட்டப் போகின்ற விஷயத்தை நீ முன்கூட்டியே தெரிந்து கொள்வாய். என் செல்ல குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான விஷயத்தில் நல்லதொரு முடிவினை உன் அப்பன் நான் கொண்டு வந்திருக்கின்றேன். நீண்ட காலமாக நீ எதிர்பார்த்த அந்த விஷயத்தை அப்பனே எப்போது தருவாய், என்னை எப்போது கண் திறந்து பார்ப்பாய் என்று நீ ஏக்கப்பட்டு நின்று கொண்டிருந்தாய் அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்தி காட்டுவதற்காகத்தான் உன் அப்பன் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நான் நடத்தி காட்டப் போவதை தடுத்து நிறுத்துகின்ற சக்தி யாருக்கும் கிடையாது என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு பிள்ளையே, 1000 தடைகள் வந்தாலும் உன்னுடைய காலை முன்வைத்து நீ சென்று கொண்டிருக்கின்ற காலை எப்பொழுதும் பின்வாங்கி விடாதே. அதிர்ஷ்டம் என்பது எப்பொழுதும் எல்லோருக்கும் அமைந்து விடாது. அதுபோலத்தான் உதவி என்பதும் எப்பொழுதும் உனக்கு அடுத்தவரிடத்திலிருந்து உதவி கிடைத்து கொண்டே இருக்காது. இவை எல்லாவற்றையும் தாண்டி கடைசியாக உன்னிடத்தில் மிஞ்சி இருப்பது உன்மேல் நீ கொண்டிருக்கின்ற தன்னம்பிக்கை மட்டும்தான் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த தன்னம்பிக்கையை நீ ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. என் தங்க பிள்ளையே, உன்னுடைய பலத்தை கண்டு பயந்தவர்கள்தான் இப்பொழுது உன்னுடைய பலவீனம் என்னவென்பதை அறிவதற்கு அங்கே ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய பலத்தை நீ உறுதிப்படுத்த வேண்டும். உன்னுடைய பலவீனத்தை நீ ஒருபோதும் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும். உன்னுடைய பலவீனத்தை ஒருமுறை நீ மற்றவர்களுக்கு காட்டிவிட்டால் உன்னுடைய பலமானது குறைந்து விடும் என்பதையும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் செல்லமே, இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில்தான் நீ செய்ய நினைக்கின்ற காரியங்களை எல்லாம் தவிடுபொடி ஆக்குவதற்காக அவர்கள் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருக்கிறார்கள். எங்கே அடித்தால் உனக்கு வலிக்கும், எந்த காரியத்தை செய்தால் நீ செயல்படாமல் முடங்கி விடுவாய் என்று ஒவ்வொரு விஷயமாக அங்கே உனக்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். என் அன்பு பிள்ளையே, இந்த சூழ்நிலையிலிருந்து உனக்கு மீட்டு கொண்டு வருவதற்கும் உனக்கு நன்மைகளை செய்வதற்கும் தான் இந்த அப்பன் வந்திருக்கின்றேன். நான் உனக்கு தருகின்ற நல்ல செய்தி, உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது எல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகிறது. நீ ஆசைப்பட்டு இந்த அப்பனிடத்தில் கையேந்தி கேட்ட விஷயத்தை உன் கைகளிலே நான் ஒப்படைக்கப் போகிறேன். என் அன்பு பிள்ளையே, நீ எங்கு இருந்தாலும் சரி, இன்னும் சற்று நேரத்தில் உன் கருப்பண்ணசாமி உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல நிகழ்வுகளை எல்லாம் நான் நடத்தி காட்டப் போகிறேன். என்னை நம்பினவர்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். இந்த அப்பன் உன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து உன்னை முழுமையாக மீட்டெடுக்கத்தான் போகிறேன். என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு நாளும் நீ அழும்போது என் முன்னால் உட்கார்ந்து உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்லும்போது உன் கண்களிலிருந்து சிந்திய அந்த கண்ணீர் துளிகளை இந்த கருப்பன் கண்டுகொண்டு மனவேதனை அடையத்தான் செய்தேன். அதுவெல்லாம் என் கைகளில் படிந்திருக்கிறது. இதையெல்லாம் நீ மறந்து விட்டாயா? என் தங்கமே, என் கைகளில் படிந்த அந்த கண்ணீர் துளிகளுக்கு உனக்கு நான் நல்ல பதிலை தர வேண்டுமல்லவா? என் குழந்தையின் வேதனைகளை உடனடியாக துடைக்க வேண்டுமல்லவா? அதற்காகத்தான் உன் அப்பன் ஓடோடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையை அழகாக மாற்றுவதற்காகத்தான் உன் கருப்பன் நான் உன்னோடு துணையாக இருக்கிறேன். என் அன்பு செல்லமே, அதற்கான காலம்தான் இன்று உனக்கு கூடி வந்திருக்கிறது என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் உன்னிடத்திலே பேசிக்கொண்டிருக்கிறேன். என் குழந்தையே, நீ ஒவ்வொரு முறையும் என்னை அப்பனே என்று அழைக்கும் போதெல்லாம் நான் ஓடோடி வந்து கொண்டுதான் இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக நான் நல்லபடியாக செய்து கொடுக்கத்தான் போகிறேன். உனக்கு மன நிம்மதியை கொடுக்கத்தான் போகிறேன். உன்னுடைய மனம் முழுவதும் இந்த அப்பன் மீது நம்பிக்கையோடு பக்தியும் நீ கொண்டிருக்கிறாய் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது உன்னை நான் எப்படி கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவேன்? உன்னை காப்பாற்றுவதும் உன்னை கரை சேர்ப்பதும் இந்த அப்பனுடைய பொறுப்பல்லவா? என் அன்பு பிள்ளையே,
உன்னுடைய பக்தியால் நான் பெருமகிழ்ச்சி அடைந்திருக்கின்றேன். உனக்கு மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் செய்து உன்னை ஆனந்தத்தில் ஆட்டுவிக்கப் போகின்றேன். இனி உன் வாழ்க்கையில் இன்பங்கள் பலவற்றையெல்லாம் நீ காணப் போகின்றாய். இதுவரை கஷ்டங்களை மட்டுமே கண்டு துவண்டு போன என் குழந்தை எப்பொழுதும் உனக்கு மகிழ்ச்சிகரமான நாளாகத்தான் காணப்போகிறது. என் தங்க பிள்ளையே, உன் கருப்பண்ணசாமி உன்னோடு இருக்கும் பொழுது இனி நீ எதற்கும் பயப்பட வேண்டாம். இதுவெல்லாம் சத்தியமா, இதுவெல்லாம் நடக்குமா என்றெல்லாம் நீ ஒருபோதும் சந்தேகப்பட வேண்டாம். என் தங்கமே, நீ ஒரு விஷயத்தில் தேவையில்லாமல் ஆசைப்பட்டு விட்டாய் என்று நினைக்கின்றாய் அல்லவா? அதை பற்றி முதலிலே தெரிந்திருந்தால் அதனுடைய நிலைமை வேறு. இப்பொழுது அதையெல்லாம் தெரிந்துவிட்ட பிறகு நீ விட்டு விலகி நிற்க நிற்கின்றாய் அல்லவா? என் அன்பு குழந்தையே, இதை நீ ஆசைப்பட்டதை உன் அப்பனால் உனக்கு பெற்று கொடுக்க முடியும். விஷயத்தில் நீ துணிந்து முடிவெடுத்து விட்ட பிறகு ஒருபோதும் உன்னுடைய செயலில் நீ பின்வாங்கி நிற்காதே. ஏனென்றால் இதுவெல்லாம் எனக்கு கிடைக்குமா, நடக்குமா, நடக்காதா என்று எப்போதும் எதிர்மறையாக எண்ணாதே. நீ முன்வைத்த காலை ஒருபோதும் பின்வைக்க வேண்டாம். நீ எடுத்த காரியத்தில் உனக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் அப்பன் உனக்கு எல்லா சூழ்நிலைகளையும் இங்கு ஏற்படுத்தி வைத்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, இந்த அப்பன் உன்னை நல்ல நிலைமைக்கு கொண்டு வர நினைக்கின்ற பொழுது நீ நினைக்கின்ற காரியங்கள், சில செயல்கள் எல்லாம் உனக்கு தோற்று விடாமல் எந்தவித தடைகளும் இல்லாமல் நல்லபடியாக நடந்து முடியும். அதனால் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் சிறு சிறு தோல்விகளுக்கெல்லாம் நீ ஒருபோதும் இந்த வாழ்க்கையை வெறுத்து விடாதே. என் அன்பு குழந்தையே, எப்பொழுது உன் மனதில் நேர்மறையான எண்ணங்களை அதிகமாக நினைத்து கொண்டு நீ உன்னுடைய பாதையில் தெளிவாக பயணிக்கின்றாயோ அப்பொழுது வெற்றி என்பது உனக்கு தானாகவே அமைந்துவிடும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. நீ நினைத்த காரியம் மட்டும் உனக்கு மட்டும் ஏன் நடக்காமல் சென்று விட்டது என்று இதுவரை நீ வருந்தி கொண்டிருந்தாய் அல்லவா? அந்த வருத்தங்கள் எல்லாம் இனி நீங்க போகின்றது. என் அன்பு பிள்ளையே, அதற்கு உன்னிடத்தில் சில விஷயங்கள் இருக்கிறதா என்பதை சோதித்து பார்க்க வேண்டும். அதை மட்டும் நீ சரியாக செய்து விட்டால் போதும். என் அன்பு குழந்தையே, மனிதர்களிடத்தில் எப்பொழுதுமே 4 குணங்கள் அத்தியாவசியமாக இருக்க வேண்டும். ஒன்று பொறுமையாக இருக்க வேண்டியது, இன்னொன்று வருகின்ற வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய திறமை, மூன்றாவது தவறை கண்டிக்கும் தைரியம், நான்காவதாக தவறு செய்பவர்களை அரவணைத்து அவர்களை அந்த தவறுகளை எல்லாம் உணரச் செய்து மீண்டும் அந்த தவறுகள் அவர்கள் வாழ்க்கையில் நடக்காதபடி அரவணைத்து செல்வது. என் அன்பு குழந்தையே, இவையெல்லாம் உன்னுள் அடங்கி இருக்கும் பொழுது நிச்சயமாக நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் வெற்றி பெற்றே தீரும். என் குழந்தையே, எப்பொழுதும் நீ பொறுமையாக காத்திருக்க வேண்டும். உனக்கான வாய்ப்புகள் வரை நீ பொறுமையோடு இருக்க வேண்டும். உனக்கான வாய்ப்புகள் கிடைத்த பிறகு நீ அதை ஒருபோதும் தவற விட்டு விடக்கூடாது. அது மட்டுமல்ல, ஒருவர் தவறு செய்தால் அதை தவறு என்று கண்டிக்கின்ற அளவிற்கு நேர்மையான உள்ளம் உன்னிடத்திலே இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்கள் தவறு செய்து விட்டார்கள் என்று தெரிந்துவிட்டால் அவர்கள் என்ன சூழ்நிலையில் அந்த தவறினை செய்தார்கள் என்பதை உணர்ந்து கொண்டு அந்த சூழ்நிலையை காரணமாக்கி இந்த ஒரு சூழ்நிலையில் வேறு யாராக இருந்தாலும் இதே தவறைத்தான் செய்திருப்பார்கள். ஆனால் இது போன்ற ஒரு சூழ்நிலையில் இனி இந்த தவறை நீ செய்துவிடக்கூடாது என்று நீ பெருந்தன்மையாக நடந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் நேர்மறையாகவும் தன்னம்பிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. என் அன்பு பிள்ளையே, நீ இந்த அப்பனின் அன்பினை முழுமையாக பெற்றிருக்கின்றாய் அல்லவா? இனிமேல் நான் உன்னோடு இருந்து உனக்கான எல்லாவற்றையும் நல்லபடியாக முடித்து கொடுக்க போகிறேன். என் தங்கமே, உன்னுடைய கஷ்டங்கள், உன்னுடைய வேதனைகள் எல்லாம் இனி உன் அப்பனின் பாதங்களில் சமர்ப்பித்து விட்டு நீ சென்று விடு. எல்லாவற்றையும் நான் தீர்த்து வைக்கப் போகிறேன். இதையெல்லாம் எப்பொழுது தீர்க்க வேண்டும், எப்படி தீர்க்க வேண்டும் என்று
உன் அப்பனுக்கு நன்றாக தெரியும் அல்லவா? இதையெல்லாம் ஒவ்வொன்றாக நான் நடத்தி காட்டும் பொழுது நீயாகவே உணர்வு பூர்வமாக அறிந்து கொள்ளப் போகிறாய். என் செல்ல குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.